ஸ்தோத்திரம், உமக்கு 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த கால வேளையில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எங்களுக்கு அறிவித்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல கூட்டி சேர்த்த ஆண்டவரே உம்முடைய பெரிதான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் நல்லவர் அப்பா, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கூட்டி கொண்டு வந்து சேர்த்தப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எங்களில் மகிமைப்பட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் தந்த ஆண்டவரே உம்முடைய சுகத்துக்காக, உம்முடைய பலத்துக்காக ஆண்டவரே, உம்முடைய ஆரோக்கியத்துக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சத்துவத்திற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அனுப்பா நீங்கள் தந்த உம்முடைய விசுவாசத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் தந்த ஆண்டவரே இந்த நாளின் ஆண்டவரே புதிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே என்றென்றைக்கும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே மாறாத தேவனாக நீங்கள் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறது போல ஆண்டவரே, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு ஆண்டவரே, மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொன்ன போல ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை வந்து விசாரிக்கிறதற்கு ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே எங்களிடத்தில் ஆண்டவரே இடைப்படுவதற்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே எங்கள் மேலே கிருபையை சொரிந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய ஞாபகத்தை ஆண்டவரே, உம்முடைய அன்பை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களிடத்தில் ஆண்டவரே நீங்கள் தெரிவித்ததற்கு ஆண்டவரே, எங்களிடத்தில் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படி உணர்ந்து கொள்ளும்படி செய்ததற்கு ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய அன்பு ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய தயவு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவிகளாக இருக்கையிலே ஆண்டவரே, நீசராக இருக்கையிலே ஆண்டவரே எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களிடத்தில் ஆண்டவரே ஒரு நன்மையும் காணப்படலை ஆண்டவரே, ஆனால் நீங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மேலே வைத்த அன்பினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மேலே வைத்த இரக்கத்தினால் ஆண்டவரே, எங்கள் மேலே வைத்த தயவினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எங்களிடத்தில் ஆண்டவரே ஆண்டவரே தந்த வாக்கினால் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த நாளையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே எங்களை பாத்திரவான்களாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரதான ஆசாரியன் மட்டும் போக இருந்த ஆண்டவரே அந்த இடத்தை ஆண்டவரே, அந்த திரையை ஆண்டவரே இரண்டாக கிழித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனை தொழுது கொள்கிற காலம், எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும்னு சொன்னீங்களே, அதே போல் ஆண்டவரே எங்களை எங்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே ஆண்டவரே ஆசாரியர்களாக மாற்றினீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மகா பெரிய மேன்மை எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் நம்மளுடைய வாய்களை திறந்து சத்தமா இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை சொல்லி, அவர் செய்த நன்மைகளை சொல்லி, விவரிக்க முடியாத அவர்களுடைய கிரியைகளை சொல்லி எல்லாம் துதிப்பமா சத்தத்தை உயர்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவரே, எண்ணி முடியாத ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொருவருடைய முடிவையும் ஆண்டவரே முதலிலிருந்தே
அறிந்து வைத்திருக்கிற தேவன் நீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு மறைவானது எதுவும் இல்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பாதாளத்திலே படுக்கையை போட்டால் ஆண்டவரே, அங்கேயும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்களை பார்க்கும் அப்பா. அங்கேயும் ஆண்டவரே எங்களை விசாரிக்கும் ஆண்டவரே. அங்கேயும் எங்களை தேற்றும் ஆண்டவரே. அங்கேயும் எங்களை உருவாக்கும் அப்பா. அங்கேயும் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே உம்மோடு எங்களை சேர்த்து கொள்ளமே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபையின் கண்களை உடையவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ நேரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கடந்த நாட்களில் நாங்கள் பிறந்திருந்த ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளில் இந்த நிமிடம் முதல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்களை ஏளனமாய் பேசியிருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ தடவை ஆண்டவரே நான் யூஸ்லெஸ், நான் உதவலை அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் ஆண்டவரே. எத்தனையோ தடவை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னால் இது முடியல அப்படின்னு ஆண்டவரே துவண்டு போயிருக்கலாம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யார் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலனாலும் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எங்கள் மேலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பை வைத்து ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே உம்முடைய கண்ணை எங்கள் மேலே வைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனை சொல்லி, எங்களுக்கு புத்தி சொல்லி, நான் ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களுடைய கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே எப்போவும் ஆண்டவரே எங்கள் நிழல் போடவே ஆண்டவரே எங்கள் கூடவே வருகிற எங்கள் அன்பு தெய்வமே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சொந்த பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை மாற்றிக்கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல தேடி வரல ஆண்டவரே. எங்களோட நீதி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மிடத்துல கூட்டி கொண்டு வந்து சேர்க்கல ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே கீழ்ப்படிதல் எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க தந்த விசுவாசத்தினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் ஆண்டவரே எங்களை ரட்சித்து கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படியாக கொண்ட பெரிய தேவன் நீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அண்ட சராசரங்களையும் ஆண்டவரே வார்த்தையினால உண்டாக்கின தேவன் நீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வானங்களை உருவாக்கின தேவன் நீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய அறிவுக்கு எட்டாத ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமுத்திரங்களை உருவாக்கின தேவன் நீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவைகளை எங்களால் ஆண்டவரே ஆராய்ந்து அறிய முடியாத ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவன் நீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை கூட்டி கொண்டு வந்து வைத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உலாவுகிற நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எதற்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதற்கு நீங்க எங்க மத்தியில உலாவுறீங்க ஆண்டவரே? எங்களை உருவாக்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உருவாக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்மை போல மாற்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்மை போல மகிமைப்படுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே போஷித்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவரினால் ஆண்டவரே பலப்படுத்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தையும் ஆண்டவரே மாம்சத்தையும் ஜெயிக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசை ஜெயிக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையை அணிந்து கொள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்த சாயலாக ஆண்டவரே எங்களை உருவாக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க இறங்கி வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே நினைப்பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் கால்கள் சறுக்குகிற போது ஆண்டவரே, எங்கள் கால்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், வழி தப்புகிற போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தின் வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தையின்படியே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழிகளை ஆண்டவரே சீர்படுத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வழுவின கால்களை ஆண்டவரே
திரும்பவும் ஸ்திரப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கே ஆண்டவரே எங்களுடைய எல்லா துதியையும் செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கே எல்லா கனத்தையும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தெரியும்ன்றது அல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் எங்களிடத்திலிருந்து நடப்புகிற கிரியைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களுடைய அறிவுகள் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே சுய சித்தங்கள் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனை ஆற்றல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தாழ்த்துகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மேட்டிமைகளையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்த நிறைவேற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்கப்படணும் ஆண்டவரே. எங்களுடைய செவிகள் ஆண்டவரே, ஆண்டவரே குமாரனாகிய கிறிஸ்து இயேசு ஆண்டவரே இந்த பூமியில வாழ்ந்த போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவானவர் செய்கிறவைகள் எவைகளோ அவைகளையே கண்டு தானும் செய்தது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே பிதாவாகிய தேவன் நீங்க ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதற்கு ஆண்டவரே நீங்க என்ன சொல்லுறீங்களோ ஆண்டவரே அதை எங்கள் காதுகள் ஆண்டவரே தெளிவாக கேட்க ஆண்டவரே, எங்கள் கண்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்க்க ஆண்டவரே அவைகளை அப்படியே நாங்களும் ஆண்டவரே இந்த பூமியில் செய்ய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளில் எங்களை உருவாக்குங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை உருவாக்குங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கிறவைகள் ஆண்டவரே அவைகள் உள்ள ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற எல்லா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அநித்தியமானவைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாம் அழிவுக்கு உட்பட்டவைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே அழியாத நித்திய ராஜ்யமாகிய ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சுய சித்தத்தினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நின்று ஆண்டவரே எங்களை வேறு பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே வேறு பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே, அந்த மேன்மையை எண்ணி பார்க்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கால வேளையில் ஆண்டவரே அந்த மேன்மையை நாங்கள் எண்ணி பார்த்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த மேன்மையை எண்ணி பார்த்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே கழுவி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமான் ஆக்கினதை ஆண்டவரே நாங்கள் எண்ணி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீங்க தந்த ஆண்டவரே விலையேறப்பட்ட ஆண்டவரே பரிசாக ஆண்டவரே ஆண்டவரே பரிசான ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் எண்ணி பார்த்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லவர் ஆண்டவரே. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லலாமா? அப்பா நீங்க நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க நல்லவர் அப்பா. நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு சில நேரம் ஆண்டவரே நன்மையாய் தோன்றுகிறது ஆண்டவரே, எங்களுக்கு நன்மையானது அல்ல ஆண்டவரே. ஆனா நீங்க ஆண்டவரே நன்மையானதை மாத்திரம் தர ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நன்மையானதை மாத்திரம் தர அறிந்திருக்கிற ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பு நேசரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. சொல்லலாமா? வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. மறுபடியும்
மறுபடியும் சொல்லுங்க, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பிரசன்ன ஆண்டவரே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. கேளுங்க, வாய்களை தருது. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. இந்த காலவரையில் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கும். There's nothing more we desire more than your presence, Lord. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, Lord, this is a heartbeat of our life. எங்களுடைய ஆண்டவரே இதய துடிப்பு உம்முடைய பிரசன்னம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. Fill us with your presence, oh God. Let your presence be evident in this place. இந்த காலவெளியில ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய பரிசுத்த பிரசன்னம், உம்முடைய ஞானமான பிரசன்னம், உம்முடைய சுகமாக்குகிற பிரசன்னம், the presence that heals, the presence that restores, the presence that revives us, the presence that creates and regenerates us. ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற பிரசன்னம், மகிமைப்படுத்துகிற பிரசன்னம், மகத்துவமாய் நடத்துகிற பிரசன்னம், the presence that goes before us, எங்களுக்கு முன்னாக செல்கிற பிரசன்னம், கோணலான வழிகளை செமையாக்குகிற பிரசன்னம், நேர்வழியாய் மாற்றுகிற பிரசன்னத்தினால இந்த காலவேளையில எங்களை நிரப்புவீராக என்று ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. எல்லா கண்ணை மூடி பயபக்தியாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ராஜா, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. அன்னைக்கு மோசே சொன்னா, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு போகாவிட்டால், உம்முடைய பிரசன்னம் என்னோடு வராவிட்டால் இந்த இடத்தை விட்டு கடந்து போக மாட்டேன். Oh, Moses said, Lord, if your presence doesn't go with us, we don't want to leave this place. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பிரசன்னம், அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான பிரசன்னம், அப்படிப்பட்ட ஒரு ராஜரீக பிரசன்னம், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த பிரசன்னம், அப்படிப்பட்ட ஒரு உன்னத பிரசன்னம் இந்த காலவேளையில எங்கள் ஆலயத்தை நிரப்புவதாக. எங்களை நிரப்பட்டும், எங்கள் மனதை நிரப்பட்டும், எங்கள் ஆத்துமாவை நிரப்பட்டும், எங்கள் ஆவியை நிரப்பட்டும், எங்கள் உள்ளம் திரியங்களை உம்முடைய பிரசன்னம் ஆராய்ந்து அறிவதாக. பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. மறுபடி சொல்லுங்க, பிரசன்னம். ஓ ரபாலா ஷதரதரரரமோ. மறுபடி பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. நாற்றலெல்லாம் பிரசன்னமே, ஆசையெல்லாம் பிரசன்னமே, நாற்றலெல்லாம் பிரசன்னமே, ஆசையெல்லாம் பிரசன்னமே. Father, we exalt you, we honor you, we bless you for who you are. ஆண்டவரே, அந்த மகத்தான ஆண்டவரே, இந்த காலவேளையில சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகிமை நிறைந்தவரை இந்த காலவேளையில நாங்கள் உயர்த்துகிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கத்தினால, ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய மகத்துவத்தின் நாமத்தினால எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆளுகை செய்யுங்க. Take control of every second of this service, Lord.
we offer our hearts, our minds, our thoughts. We offer the next couple of hours into your hands. Do what you need to do. நீங்க என்ன செய்யணும்னு திட்டமிட்டு இருக்கிறீர்களோ அதை செய்ய வெறுமையாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Please sit down. God bless you. Amen. உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை வேளையில. Amen. Hallelujah. ஆராதிக்க வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Turn to the person next to you, shake their hand, say hello. பக்கத்துல பார்த்து Amen. Praise the Lord சொல்லுங்க, hello சொல்லுங்க, good morning சொல்லுங்க. உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதில் மகிழ்ச்சி என்று சொல்லுங்க. Amen. ஒரு சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் களி கூற வந்திருக்கிறோம். Amen. Hallelujah. எப்போதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Amen. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Amen. Hallelujah. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யார் சொன்னா இந்த வசனத்தை? Amen. பவுல் சொல்றார் இல்ல? Amen. Hallelujah. I can do all things in Christ who strengthens me. Amen. Hallelujah. பாருங்க, பவுலுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியான வாழ்க்கை கிடையாது. பவுலடியானுடைய வாழ்க்கை என்னது? ரொம்ப ஈஸியான வாழ்க்கை கிடையாது. போற இடம்லாம் போராட்டம் தான், போற இடம்லாம் அடி போறது தான், போற இடம்லாம் அடி போத, போற இடம்லாம் போராட்டம். Amen. Hallelujah. போற இடம்லாம் என்னது? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, யாருன்னா ஒருத்தன் எதிர்த்து நிற்கிறான், அடிக்கிறாங்க. Amen. அந்த நகரத்துக்கு வெளியில் என்ன பண்ணுறாங்க? தூக்கி போடுறாங்க. இல்லை வாடா உன்னை சிறையில் போடுறேன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? எடுத்துகிட்டு போயிட்டு சிறையில் போட்டுடுறாங்க. Amen. Hallelujah. சரி, கப்பல் இல்லையாவது Amen உல்லாசமாக என்ன பண்ணலாம்? கப்பல் பிரயாணம் போகலாம் என்று Amen. Hallelujah. கப்பலில் ஏறினாலும் என்ன பண்ண மாட்டேங்குது? அங்கே அலை விட மாட்டேங்குது, புயல் விட மாட்டேங்குது, காற்று விட மாட்டேங்குது, கப்பல் சேதமடைகிறது, கப்பல் நொறுங்குகிறது. Amen. Hallelujah. Amen. Hallelujah. காப்பாற்றப்பட்டு Amen. Hallelujah. எப்படியோ நீந்தி என்ன பண்றாரு? ஒரு தீவுக்கு வராரு. அந்த தீவுலையும் என்ன பண்ணுது? பாம்பு கடிக்குது. Amen. எங்க போனாலும் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எங்க போனாலும் Amen பிரச்சனை தான். எங்க போனாலும் பிரச்சனை. ஆனா அந்த பவுல் amongst that difficulty, Amen, amongst what he goes through, he says, Amen, அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். Amen. Hallelujah. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னதுங்க? எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. Amen. Hallelujah. இன்னைக்கு அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து. Amen. Hallelujah. அவருக்குள்ள அப்ப இருந்த வைராக்கியத்தை பாருங்க, அவருக்குள்ள இருந்த அந்த ஆசையை பாருங்க, அவருக்குள்ள இருந்த அந்த ஆற்றலை பாருங்க. Amen. Hallelujah. அப்படிப்பட்ட Amen போராட்டம் ஒரு மனுஷனுக்கு வந்தா இது வேணவே வேணாண்டான்னு விட்டுட்டு ஓடுறாள். Amen. கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு வியாதிப்பட்டாலோ கொஞ்சம் போராட்டம் வந்தாலும் விட்டுட்டு ஓடிடும். ஆனா Amen. Hallelujah. அவர் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு. Amen. அந்த லிஸ்ட்டை வாசித்தா அது பிரசங்கமா மாறிடும். அந்த லிஸ்ட்டை போய் வாசித்து பாருங்க, என்ன அவருக்கு நேர்ந்துட்டது. Amen. அப்படிப்பட்ட காலத்திலையும் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. Amen. நம்மளாம் பலவீன பாண்டங்கள் தான், ஆனா என்னை பலப்படுத்துவது கிறிஸ்து. Amen. கிறிஸ்து இயேசுவின் பலன் என்னை நிரப்புகிறது. கிறிஸ்து இயேசுவின் பலன் Amen எனக்கு வாசலை திறக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் பலன் Amen எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் பலன் Amen Hallelujah எனக்கு ஞானத்தை கொடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் பலன் Amen எனக்கு சத்திய பாதையில் என்ன நடத்துகிறது. கிறிஸ்து இயேசுவின் பலன் என்னை நீதியில் என்ன பண்ணுது? நடத்துகிறது. Amen Hallelujah. அப்படி இந்த கால வேளையில நம்ம ஆண்டவரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். Amen. அப்படி நம்ம கால வேளையில ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அப்படி மேன்மை உள்ளவராய் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார், அப்படி உயர்ந்தவராய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த கால வேளையில நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து என்னுக்குள்ளே வாழ்கிற ஆண்டவரை இந்த கால வேளையில நம்ம துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். Amen. எத்தனை பேர் ஆராதிக்க வந்திருக்கீங்க? எத்தனை பேர் ஆராதிக்க ரெடியா இருக்கிறீங்க? Amen. I'm here to worship God.
Amen. I'm here to bless his holy name. அவருடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கோம். தெரிந்த பழைய பாட்டுகளை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. மாறிடாத நேசரே. Amen. Hallelujah. மாறாதவர் அன்பின் நாதரே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அன்பு செலுத்தின ஆண்டவர், நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நேசரே, மாறாதவர் அன்பின் நாதனே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. மாறிடாத நேசரே, நல்ல கரையில தட்டி மாறாதவர் அன்பின் நாதனே. நல்லா சந்தோஷமா பாடலாமா? கல்வாரி சிலுவை காணுதே மாண்பிதே, இயேசுவின் மகான்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ. இயேசுவின் மகான்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. பாவியாயிருக்கையிலே சொல்லலாமா? பாவியாயிருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரு, நீசன் என்று நேசனாக மாறிடவே. பாவியாக இருக்கையிலே, பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரு, நீசன் என்று Oh Jesus, நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா, இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, சொல்லுங்க உலகத்தின் ஆழ்த்திலிருந்து இணையதும் உம்மை விட்டா யாருமே இல்லை ஆண்டவரே. இணையதும் உள்ளத்தால் அவரை தள்ளினோம், உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே. தேவன் பலியானரே, உள்ளத்தால் உள்ளத்தால் அவரை தள்ளினோ. Come on. ஓஹோ, உள்ளம் போல நேசித்ததி. ஆமாண்டவரே, அல்லலால் அல்லல் யாவும் அகற்றிடவே. ஆதி தேவன் பலியானரே, இயேசுவின் மகன் Jesus, அதன் ஆழம் அறியலாகுமோ. இயேசுவின் மகான்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. Little bit tempo. இணையேதும் வேறில்லையே, இயேசுவின் மகன் அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ. மறுபடியும்
இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் அன்னியே, ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க, ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியால் அன்பை சொரிந்தார், அவளாய் அவரை சந்திக்க, இயேசுவின் மகன் இதே அதன் நாழம் அறியலாகுமோ, இயேசுவின் மகன் இதே அதன் நாழம் அறியலாகுமோ, இறக்கின ஏதும் வேறில்லையே, இயேசுவின் மகன், இயேசுவின் மகன் அன்பீதே அதன் நாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் இப்ப நீங்க மாற்ற சொல்லுங்க, இயேசுவின் மகன் அன்பீதே அதன் நாழம் இதற்கின ஏதும், அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சத்தம் வருமா? ஈன ஏதும் வேறில்லையே. கொஞ்ச நாள கணக்கு தாட்டி இயேசுவின் மகன் அன்பீதே அதன் நாழம் இதற்கின ஏதும் வேறில்லையே, ஈன ஏதும் வேறில்லையே. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. நல்லா, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை காண்பதும். மறுபடி சொல்லுங்க, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. மறுபடியும், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையில் நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை போல அழகுள்ளவர் இல்லையா? யாருமே இல்லை. ஆமென். இன்னைக்கு எல்லாம் ரொம்ப அழகா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆமென். எல்லாம் ரொம்ப ஆமென் அழகா என்ன பண்றீங்க? உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அழகு ஆமென் ஹல்லேலூயா எப்படி இருக்கான்? சாரோனின் ரோஜாவை போல இருக்கான். அவருடைய அழகு எப்படி இருக்கான்? Rose of Sharon. The beauty of the Lord is compared to the rose of Sharon and the lily of the valleys. Amen. Hallelujah. சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா இருக்கான். Amen. Hallelujah. அது மாற்றமில்லை, 10,000 சிறந்தவர், வெண்மையும் சிகப்பும் ஆனவர், அழகும் சௌந்தரியமும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவருக்கு நிகராய் ஒருவரும் கிடையாது. அவருக்கு நிகராய் என்ன இல்லை? ஒருவரும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு அழகை நம்ம ஆராதிக்கிறோம்.
அந்த மாதிரி ஒரு நேசத்தை இந்த கால வேளையில நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென், ஹalleluya. அப்படி நீங்க ஆண்டவரை பார்க்கணும். அவர் அழகும் மேன்மையும், ஆமென், ஹalleluya, சிகரமுமாய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஒரு சில பார்க்கும்போது பயமா இருக்கு இல்ல, ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அழகும் மேன்மையும் சாரோனின் ரோஜாவாய். ஹalleluya. ஒரு பூவை பார்த்தாவே ஒரு மகிழ்ச்சி வந்தது இல்ல, அதான் அந்த பூவை கொத்த எடுத்து தலையில வச்சா இன்னொரு மகிழ்ச்சி. ஆமென், ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை இந்த காலவேளையில நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால தான் வசனம் சொல்லுது, அவரை ஆவியோடும் அனலோடும், ஆமென், உண்மையோடும் என்ன பண்ணணும்? அவரை ஆராதிக்கணும். அப்படி நம்ம ஆராதிக்க கர்த்தரிடத்தில் நம்மள என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அதனால இந்த பாட்டை திரும்பி பாடும்போது, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இந்த பூமியில், அவரை விட ஒருத்தரும் கிடையாது, அவரை நான் பற்றி கொள்கிறேன் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரை பூவில் எங்கள் வாழ்க்கையில் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை காண்பதும். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எங்கள் வாழ்க்கையில் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வித்திட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை வித்திட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் என்னை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தார், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். புராண அழகுள்ளவரே பூவில் எந்த நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வித்திட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை வித்திட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. நீர்மேல் போதும் நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜலமோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர்மேல் போதும் குழி போல் மின்னும் ஜலமேகமே, என்மேல் வந்து வேகமாக மோதியதார். புராண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையில் நீரை போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே என் இயேசு தான். எனக்கு என்னது? எனக்கு எல்லாமே என் இயேசு. அப்படியே எழுந்திருந்து ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஸ்டாண்ட் அப். எனக்கு எல்லாம் இயேசு என்று சொல்கிறவர்கள் கொஞ்ச நேரம் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை
மகிமைப்படுத்தி உயர்த்தி ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த என்னென்ன பாரத்தோடு இந்த காலவெளியில் வந்திருந்தாலும், என்னென்ன கவலையோடு கண்ணீரோடு ஆமென் துயரத்தோடு கேள்விக்குறியோடு இந்த காலவெளியில் வந்திருந்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அது எல்லாவற்றையும் எடுத்து போட, இறக்கி வைக்க, பாரத்தை இறக்கி வைக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லுகிறார். ஆமென். Those who are heavily laden and burdened, come unto me, I will give you rest. Amen. அதை நம்ம இறக்கி வச்சாதான் நம்மளுக்கு ரெஸ்ட். நம்ம பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஆராதிக்க முடியாது, பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மகிழ்ச்சி கிடைக்காது. இன்னைக்கு இறக்கி வச்சுட்டு என் ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுப்பார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆமென் ஹல்லேலூயா. நான் அவரை பின்பற்றுகிறேன், அவரை நான் சார்ந்திருக்கிறேன், அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் மேல எல்லாத்தையும் வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிறார் என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போம். ஓ ஜீசஸ் நன்றி. சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. பார்த்து கொள்வதால் கர்த்தரையே மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். நல்ல கரங்களை தட்டி தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென். யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா விட்டு பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் ஆயிரங்கள் விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் ஆயிரங்கள் விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன். ஆண்டவரே, நான் அறிவதற்கு முன்பதாக, என் தேவைகளை நான் அறிவதற்கு முன்பதாக என் கர்த்தர் அறிந்து அதுக்கு ஏற்ற காரியத்தை செய்ய வல்லவர் என்று விசுவாசித்து சொல்கிறோம். யெகோவா ஈரே எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், கொண்டு வந்து சொல்லுங்க. நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும். நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், கொண்டு வந்து மீட்டு கொண்டார். ஓ நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென். யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென். யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. மறுபடியும் யெகோவா யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. இந்த மாசத்தின் தேவை முன்வைத்து விசுவாசமா அறிக்கை செய்யுங்க, விசுவாசமா அறிக்கை செய்யுங்க. நெருக்கத்திலே கர்த்தரையே
நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், கொண்டு வந்து மீட்டுக்கின்றாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாரித்து கொண்டு வந்து மீட்டு. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த. சொல்லுங்க, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனா. ஆண்டவரே, என்னை விட்டு எடுப்பதாத ஒரு நல்ல பங்கை நான் பிடித்துக் கொள்கிறேன். அது என் இயேசு, அது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், எப்போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனால், நல்ல விசுவாசமா கண்ணை மூடி கையை தட்டி ஆவில நிரம்பி சொல்லுங்க, ஆண்டவரே, ஓ உங்க கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது மாறாது மாறாது. வாயை திறந்து சொல்லுங்க, மாறாது, அது மாறாது, அது விலகாது, அது எப்போதும் என்னோட, அது எப்போதும் என்னோட, அது எப்போதும் என் கூட, அது எப்போதும் எனக்கு முன்னாக, அது எப்போதும் எனக்கு பின்னால, அது எப்போதும் எனக்கு ஆமென் ஹalleluya என் சைடுல, அது எப்போதும் எனக்குள்ள. அது மாறாது, அது மாறாது, அது மாறாது. அவர் கிருபை மாறாது, அவர் வல்லமை மாறாது, அவருடைய நாமம் மாறாது, அவருடைய இரக்கம் மாறாது, அவருடைய சுகம் மாறாது, அவருடைய அபிஷேகம் மாறாது. அது எனக்குள்ள அக்கினியாய், எனக்குள்ள நெருப்பாய், எனக்குள்ள அக்கினியாய், எனக்குள் நெருப்பாய், எனக்குள் மகிமையாய், எனக்குள் வல்லமையாய் என் கர்த்தர் இறக்கிக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அவர் கிருபை அவர் இரக்கம் அது எப்போதும் மாறாது. ரபாராதா வாங்களை திறந்து ஓ பேச முடிந்தவர்கள் பேசுக. மாறாத கிருபையை பலப்படுத்தும், அந்த மாறாத கிருபையை பலப்படுத்தும்,
இந்த மாறாத கிருபை எனக்கு முன்னாடி சென்று வெண்கல கதவுகளாய் இருந்தாலோ, இரும்பு தாழ்பால்களாய் இருந்தாலோ, அடைக்கப்பட்ட கதவுகளாய் இருந்தாலோ, யாரால தட்டி 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 உடைக்க முடியாத கதவுகளை ஹல்லேலூயா அது உடைத்து போட வல்லமையாய் இருக்கிறது. கோணலான வழிகளை செம்மையாக்க வல்லமையாய் இருக்கிறது. செம்மையாய் என்னை நடத்துகின்றது. Holy Spirit, Holy Spirit, ora balasi ancantoro, unga naamam uyaranum Yeshuve, inju மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடைய. எல்லா கண்ணை மூடி முடிந்த வரைக்கும் கரங்களை உயர்த்தி ஓ ஆண்டவரை ஆர்ப்பரித்து சொல்லுங்க. உங்க நாம இயேசு நாமம் உயரனோ இன்று மேன்மை அடையனோ பாடுவோம். எல்லா கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நாமம் உயரனோ இன்று மேன்மை அடையனோ Hallelujah, 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 Yahweh, hallelujah, Yahweh, hallelujah, 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 Yahweh, hallelujah, Yahweh, நாமம் பெருங்காற்று வந்தாலும் அக்கறை விலகி போனாலும் உங்க நாமம் தான் ஆண்டவரே. உங்க நாமம் தான் ஆண்டவரே. வழி திறக்கிற நாமம். கண்மலையை ஆண்டவரே கரைத்து தண்ணீரை வர வைக்கிற நாமம். கசப்பான மாறாவின் தண்ணீரை தேனாக மாற்றுகிற நாமம். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது பெருங்காற்று அடங்கி போகும், உயர்த்தும் போது Hallelujah. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையா
Hallelujah, 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 Yahweh, hallelujah, Yahweh, hallelujah, Yahweh, hallelujah, Yahweh, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இன்றைக்கு அன்னைக்கு உரைக்கப்பட்ட நாமத்தை இன்றைக்கு நாங்கள் உரைக்கிறோம். அன்னைக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த கள்ளன் சொன்னான், ஆண்டவரை இன்னைக்கு என்ன நினைவு கூறுங்க. அப்ப நீங்க பார்த்து சொன்னீங்க, இன்றைக்கு என்னோடு நீ பரதேசியில் இருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு நாமம், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாமத்தை. என்கிட்ட பொண்ணு கிடையாது, என்கிட்ட பொருள் கிடையாது. I have no silver or no gold, but I have one thing and I want to give that to you. In the name of Jesus, get up and walk. Rise up and walk. அன்னைக்கு சீஷர்கள், அப்போஸ்தலனாக பேதுரு, யோவான் அன்னைக்கு சப்பானியாய் கடந்த அந்த மனுஷன் இடத்தில் பார்த்து சொன்னாங்க, இன்னைக்கு அந்த நாமத்தை நம்புகிறேன், அந்த நாமத்தை பிடித்துக் கொள்கிறேன், என்னை நடக்க வைங்க அப்பா. I want to get up and walk. எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஓ ராபா சாந்தாரா ராதாரா. அப்படியே அந்த நாமத்தை பிடிச்சுக்கோங்க, அந்த நாமத்தை ஆண்டிக் கொள்ளுங்க. அந்த நாமம் தான் வேணும். ஜீசஸ், ஜீசஸ். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு. ஜீசஸ், Holy Spirit, Jesus, Jesus. Jesus, we enthrone you, we proclaim you our King, standing here in the midst of us. We raise you up with our praise, and as we worship, build your throne. And as we worship, build your throne. And as we worship, build your throne. Come, Lord Jesus, and take your place. Come, Lord Jesus, and take your place. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகத்துவமும் ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினால நிரப்பி நடத்துங்க. மீதியான வேலையை என் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இங்க கூட இருந்து எங்களுக்கு என்ன வைத்திருக்கிற பொக்கிஷத்தை நாங்கள் எடுத்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படி நின்ற வண்ணமாகவே நம் காணிக்கைகளை செலுத்தி தேசத்துக்காக ஜெபித்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட்ஸை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து செல்வோமாக. ஏமேன். உற்சாகமாக ஆண்டவரிடத்தில் கொடுங்க. ஏமேன். காணிக்கைகளை கர்த்தருடைய கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தசம்பாகங்களை கர்த்தருடைய கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏமேன். வசனம் சொல்லுது, பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. ஏமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் கையில் வைத்து கொண்டு இருப்பது எல்லாமே கர்த்தருக்கு, கர்த்தருடையது. கர்த்தர் கொடுத்தார். ஏமேன். ஹல்லேலூயா. அதை நல்லா புரிஞ்சுக்கினது யோபு தான். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த மகத்தான ஆமென் வேலைகளை, தொழில்களை, வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எடுத்து வானத்தை நேராக உயர்த்தி ஜெபிக்கலாம். Father, we thank you. We bless you for what you have given us, Lord. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரே சகல நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே வேலைகளுக்காக நன்றி. எங்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே கிருபைகளுக்காக நன்றி. இந்த கால வேளையில எங்கள் கையின் பிரயாசங்களை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் விதைக்கிறோம். ஆண்டவரே, அதில் 100 பலனை ஆண்டவரே அறுவடையை எங்கள் வியாபாரங்களில், எங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் குடும்பங்களில், எங்கள் வேலைகளில், தொழில்களில் நாங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, தாசம் பாகங்களை காணிக்கைகளை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நிறைவாய் நடத்துங்க. குறைவுகளை எடுத்து போடுங்க. தீங்கு எங்களை அணுகாதபடி எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தர் நடத்துவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை தாங்கினதே, நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அப்படியே நின்ன வண்ணமாக அனௌன்ஸ்மெண்ட்ஸை சொல்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட்ஸை கேட்ட பிறகு ஒரு சில ஜெப குறிப்புகள் இருக்குது. தேசத்துக்காக ஜெப குறிப்புகளுக்காக நம்மளுடைய ஐயா வந்து ஜோம் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம பார்ப்போம். நமக்கு
காலைதோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் 3 ஆராதனைகள் உண்டு. முதலாம் ஆராதனை நம்மளுக்கு 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. அதுக்கு வேலைக்கு போகிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க ஏமேன் அதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். 2வது ஆராதனை நமக்கு 8:30 மணிக்கு நமக்கு 2வது ஆராதனை நடைபெறுகிறது. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கலந்து கொண்டு இருக்கிறோம். ஏமேன் ஹல்லேலூயா. 3வது ஆராதனை நமக்கு மாலையில் 6:30 மணிக்கு நமக்கு 3வது ஆராதனை உண்டு. ஏமேன் ஒரு நாளில் ஏமேன் அட்லீஸ்ட் ஒரு 2 ஆராதனையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கு செலவிடுங்கள். ஏமேன் ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள் போவோம் சொல்லும்போது சந்தோஷமாக தாவீது என்ன பண்ணானா, வந்தானா. ஏமேன் ஹல்லேலூயா. அதனால இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க உங்கள் நேரங்களை நீங்கள் கொடுக்கும்படியா இவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு மாலை 4:30 மணிக்கு நமக்கு சிறுவர் பள்ளி உண்டு, சண்டே ஸ்கூல் உண்டு. இந்த சண்டே ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி ஏமேன் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய வசனத்தில், ஏமேன் ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஒழுங்கில், ஏமேன் ஹல்லேலூயா, வசனம் ஒழுங்குபடுத்தும், வசனம் டிசைபிள் பண்ணும், ஏமேன் டிசிப்ளின் கொடுக்கும். ஏமேன் ஹல்லேலூயா. ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு 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 பையன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு டீச்சரை திட்டிட்டு போகிறான். ஏமேன் ஒரு டீச்சரை என்ன பண்ணுறான், திட்டுறான். ஏமேன் நான் இருக்கிற வரைக்கும் இது ஒன்று கூட என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாதுடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஒரு பையன் அந்த டீச்சரை, ஆசிரியரை பயங்கரமாக திட்டுறான். ஏமேன் அது முன் பின் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. அவர் என்ன பண்ணுது, ஏமேன் போலீஸ் என்ன பண்ணுது, விலங்கு போட்டு பிடிச்சிட்டு போகுது. ஏமேன் ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன்னா வசனம் உள்ளே இல்லை. ஏமேன் சிறு வயதிலிருந்தே வசனத்தை என்ன பண்ணுங்க, ஏமேன் பிள்ளைகள் இடத்தில் நீங்கள் விதைங்க. ஏமேன் அதுக்கு உங்களால் முடியலையா, அதனால தான் சண்டே ஸ்கூலில் என்ன பண்ணுறோம், நாங்கள் வைத்து இருக்கிறோம். அடுத்த வாரம் ஏமேன் அடுத்த வாரம் 4:30 மணிக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் இந்த இடத்துல இருக்குது. அடுத்த வாரம் 4:30 மணிக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் நம்ம ஆலயத்தில் நடைபெறும். அதில் சண்டே ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளை கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யங் பீப்புள், நம்ம யூத் கூட என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளுங்கள். ஏமேன் யூத்தும் அதில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் 4:30 மணிக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் சண்டே ஸ்கூல் ஆராதனை இன்றைக்கு நடக்கிற விதமாக 4:30 மணிக்கு நமக்கு சண்டே ஸ்கூல் இன்றைக்கு நடப்பிக்கப்படும். அது மட்டுமில்லை, செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கிற குடும்ப ஆசீர்வாத ஜெபங்கள் 7 மணிக்கு அந்த குடும்பங்களில் இந்த இடத்துல நடக்கப்படும். நீங்கள் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் நமக்கு 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் உண்டு. மாலையில் 7 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. வியாழக்கிழமை வீடுதோறும் ராஜேஷ் லிடியா வீட்டில் வியாழக்கிழமை வீடுதோறும் நடக்கிற வீடு ஜெப கூட்டங்கள். இந்த வாரம் பிரதர் ராஜேஷ் சிஸ்டர் லிடியா வீட்டில் இந்த வாரம் நடைபெறப்படுகிறது. அதனால் அங்கே வந்து நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஜனவரியிலேருந்து இந்த நாள் மட்டும் ஒரு வியாழன் விடாமல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் பல ஆசீர்வாதமான சாட்சிகளை கேட்குறோம். அவர்கள் இடத்துல அந்த கூட்டத்தை நடத்தினது நிமித்தமாக அவர்கள் குடும்பங்களில் எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார், எப்படி ஆண்டவர் ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்தார், ஒரு விஸ்தாரத்தை கொண்டு வந்தார். அதனால ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் நடத்துகிற அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம், வீடு கூட்டங்களில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் கேட்பார்களாக. அதை தவிர ஆமென் ஆங்காங்கே வீடுகளில் நடக்கிற ஆமென் ஹல்லேலூயா செல் குரூப்ஸ் மாதிரி நடக்கிற ஆமென் ஹல்லேலூயா காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நீங்களும் ஆமென் அதில் கலந்து கொண்டு நடத்தணும்னா நீங்கள் பேரை கொடுங்க. ஆமென் உங்களுக்காக அந்த இடத்துல வந்து நடத்தப்படும். வருகிற 15ஆம் தேதி ஆமென் கம்மிங் 15th ஆமென் ஹல்லேலூயா. அந்த இதை ஃப்ளையரை நான் அனுப்புகிறேன், அதை கொஞ்சம் போடுங்க. வருகிற 15ஆம் தேதி நமக்கு விசேஷித்த வாலிப கூட்டம் உண்டு. Amen. Every August 15th we do a special youth fest. கடந்த முறை நம்ம வந்து முதல் முறை நம்ம சர்ச்சில் நடத்தினோம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம பாஸ்டர் ஐசக் டேனியல் சர்ச் குரோம்பேட்டில் நடத்தினோம். இந்த முறையும் பாஸ்டர் ஐசக் டேனியல் சர்ச் குரோம்பேட்டில் நடத்துகிறோம். நம்ம தான் நடத்துகிறோம்.
ஏமேன். சபையாக அதை நம்ம தான் நடத்துகிறோம், எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறோம். ஒரு 5 to 6 சபைகள் அந்த இடத்துல பங்கேற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். ஏமேன். 5 to 6 சபை அந்த இடத்துல பங்கேற்க இருக்கிறாங்க. அதில் வந்து வாலிபர்கள் நீங்கள் யாவரும் வந்து அதில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாலிபர்கள் யாவரும் அதில் வந்து கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துலேருந்து சரியாக 8 மணிக்கு வேன் புறப்படும். இந்த இடத்துலேருந்து சரியாக 8 o'clock இந்த இடத்துலேருந்து வேன் புறப்படும். அதனால் இந்த வாட்டி வித்தியாசமாக நடத்தலான்னு இருக்கிறோம். அதை பிரேக்கப் பண்ணி ஒரு 4 விதமான டாபிக்ஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த எந்தெந்த டாபிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒண்டி கலந்து கொள்ளலாம். we gonna have exciting games, an exciting word of God. அது மாற்றமல்ல, ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப், ஒரு நல்ல ஒரு ஆராதனையை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுப்பாராக. அதனால் 13 வயசுக்கு மேலே இருந்து ஏமேன் திருமணம் ஆகியிருந்தாலும் நான் வாலிபன் என்னை போல இல்லை வாலிபன் என்று சொல்கிறவங்களாம் நீங்களாம் என்ன பண்ணலாம், வந்து கலந்துக்கலாம். ஏமேன். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் பங்கிட்டு செயல்படும்படியாய் உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை நான் நம்மளுடைய குரூப்பில், யூத் குரூப்லேயோ நம்மளுடைய இதுலேயும் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ August 15th which falls on Friday, ஏமேன், நம்மளுடைய சுதந்திர தினம், ஏமேன், இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால் எல்லாருக்கும் அன்றைக்கி லீவு தான், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அன்றைக்கி லீவு. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது இன்றைக்கு முடித்த பிறகு ஒரு சில வாலிப பிள்ளைகள் என்னை வந்து பார்த்துட்டு போகும்படியாய் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புகள் இருக்குது. ஏமேன். அந்த முக்கிய ஜெப குறிப்புகளும் தேசத்துக்காக நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வசனத்துக்குள் கடந்து செல்வோம். கொஞ்சம் நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 5 minutes நிற்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் உட்கார தான் போகிறீங்க. ஏமேன், ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் நின்று நாம் ஜெபித்து மன்றாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் நம்ம நாட்டுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. நம்முடைய தேசத்தில், நம்ம தேசம் வந்து 146 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை கோடி ஜனங்கள்? 146 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். நம்ம தேசத்தின் தலைவர் வந்து ஜனாதிபதி, உதவி தலைவர் வந்து உதவி ஜனாதிபதி, அப்புறம் பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநில மத்திய மந்திரிகள், அப்புறம் மாநில கவர்னர்கள், முதலமைச்சர்கள், அங்குள்ள மந்திரிகள், அப்புறம் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் வந்து மாநகராட்சி, பெருமாநகராட்சி, மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, அதில் வந்து மேயர்கள், தலைவர்கள், உபதலைவர்கள், அங்கே வார்டு மெம்பர்கள். இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் வந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படியாக அரசாங்கத்தில் செக்ரட்டேரியட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்ரட்டேரியட், ஒவ்வொரு ஸ்டேட் செக்ரட்டேரியட் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, அப்புறம் போலீஸ் துறைக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா அந்த முப்படைகளுக்கு மூன்று படை இருக்குல்ல, அதாவது மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதுக்கு தலைவர் பங்கு இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு மாநில போலீஸ் துறை இருக்கிறாங்க, மத்திய போலீஸ் துறை இருக்கிறாங்க. இது அப்புறம் வந்து அதாவது நீதித்துறை இருக்குது, நீதிமன்றங்கள் அங்கே இருக்கிறவங்க, உச்ச நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, அதாவது தலைமை நீதிமன்றம், அதுக்கப்புறம் கீழ்கோர்ட் இருக்குது. இது கீழே வந்து மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம ஊரில் எப்படி இருக்காங்கன்னா வந்து விஓ, ஆர்ஐ, தாசில்தார், டெபுட்டி தாசில்தார், ஆர்டிஓ, அப்புறம் வந்து சப் கலெக்டர், அதுக்கப்புறம் கலெக்டர், அவங்க வந்து அது இருக்காங்க கிராமங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு இவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க, அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு வேலை செய்ய. இவங்க தான் ரொம்ப கல்வி படிச்சிருக்கிறாங்க. இந்த அரசியல் வரவங்க மந்திரிகள்லாம் ரொம்ப சிலர் படிச்சுட்டு சிலர் படிக்காமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அடங்கி தான் போகணும். அப்போ கவனிக்க வேண்டும், இவங்கெல்லாம் ஒருமனப்படணும். இவங்க 2 பேர் பாருங்கள், இந்த அரசியல் மூலமாக வந்திருக்கிறவங்க ஆட்சி பண்ண இவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் சரியான அந்த சட்டத்தெல்லாம் சொல்லி இப்படி செய்யணும், மக்களுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி அவங்க ஒருமனப்பட்டு மக்களுக்காக செயல்படணும். நம்ம நாட்டு மக்களுக்காக செயல்படும். அப்படி செயல்படும் போது மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும். அந்த வாழ்வாதாரம் உயர்வதற்கு என்ன பண்ணணும்? நல்ல திட்டங்கள், விவசாயத்தை பெருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து
தொழில்துறை பெருக்கிறது, கல்வித்துறை பெருக்கிறது, அப்புறம் வந்து சுகாதாரத்துறை பெருக்கிறது, சுகாதாரம் வாழ்வதற்கு, அப்புறம் சாலை போக்குவரத்து, அதுக்கப்புறம் வந்து மின்சாரத்துறை, அதுக்கப்புறம் வந்து இப்படி இந்த ஒவ்வொரு துறை வந்து மக்கள் நலனுக்கு தான் இருக்குது. அந்த மக்கள் நலனுக்கு அவங்க செயல்படணும், அவங்க காசு போடணும், மக்கள் வரி கட்டணும். மக்கள் என்ன பண்ணணும்? வரி கட்டணும். அப்படி தான் அரசாங்கம் நடக்குது. அப்போ கவனிங்க, இது எல்லாமே நல்ல முறையில் நடக்கணும். இதுக்கு ஒருத்தர் வந்து இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து பண ஆசை பிடிச்சவொன்னே என்ன போட்டெல்லாம் காசு தா நகை போட்டு கழட்டி போடுமா, என்னம்மா என்னதாம்மா நகை போட்டு கழட்டி போடுமா, அது தேவை இது தேவை, அந்த செயின் போட்டு பெரிய எவ்வளோ பேர் அந்த மினுங்குப்பா செயினில் கழட்டி போடுமா அப்படின்னு நினைப்பேன். நான் கேட்பேன், ஆசைப்பட்டா நான் நகை பணப்பிரிய என்ன பொருள் பிரியா இருந்தேன் அப்படின்லாம் இயேசு மட்டும் சொல்வேன். அப்போ கவனி, அதே போல் தான் அரசு துறையில் இருக்கிறவங்களும் அதிகாரிகளும் அவங்க வந்து பொருளாசை இல்லாமல் பண ஆசை இல்லாமல் தான் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. அப்போ அவங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யணும். பொருளாசை இருந்துச்சு, பண ஆசை இருந்துன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க நிறைய பணத்தில் கொள்ளடிப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, அப்புறம் வந்து சொத்து நிறைய சேர்த்துப்பாங்க, அப்புறம் பின்னாடி பிரச்சனை வரும். அப்படிலாம் நிறைய இருக்குது. அது நம்ம பார்க்குறோம். இப்படி இல்லாமல் இருக்குன்னா அவங்க வந்து கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு பார்க்குறாரு. அப்போ கவனிங்க, ஒரு வசனம் சொல்லுது, பாவியான ஒரு மனுஷன் நிறைய நன்மை கெடுத்துருவானா. பட்டணத்து ஒரு நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தையே காப்பாற்றிடுவான். பைபிள் சொல்லு. ஆகவே அவங்களாம் நீதிமானாக செயல்படணும். ஜெபம் இல்லாமல், ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்துக்கு இவ்வளோ பெரிய 146 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த 146 கோடி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வச்சுருக்கிறீங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கிறீங்க, நிறைய காரியத்தை வச்சுருக்கிறீங்க. அதை எங்கள் அரசாங்கம், ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, ஒவ்வொரு துறைகளும் சீரிய முறையில் செயல்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பெருக, இன்னும் நாட்டில் அப்போ நல்ல மேன்மையான நடக்கத்தக்கதாக, அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எல்லா அதிகாரம் அப்படி செயல்படுத்தக்கதாக ஒருமனப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை இயற்கை அழிவிலிருந்து மீட்டு ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேசத்தை பலவிதமான நோய் தொற்றில் விடுவித்து ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேசத்தில் பலவிதமான ஏமாற்றங்கள் இருக்குது, அந்த ஏமாற்றத்தை விடுவித்து ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேசத்தில் இந்த இப்போ இந்த டிஜிட்டல் ஏமாற்றம் சொல்லி அங்கங்கே மக்களை ஏமாத்துற, பணத்தை ஏமாத்துற, பொருளை ஏமாத்துற, அது மட்டும் இல்லை ஆண் பெண்ணை ஏமாத்துற, பெண் ஆணை ஏமாத்துற, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களே அதெல்லாம் மாறட்டும். இன்னும் நிறைய அப்போ சட்ட ஒழுங்கு கெடும்படியாக பல காரியத்தை செய்கிறாங்களே, இதெல்லாம் எங்கள் தேசத்தில் மாறத்தக்கதாக எங்கள் தேசத்துக்கு இரக்கமாக இருங்கப்பா. எங்கள் தேசத்துக்கு தயவு செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தில் எல்லா ஜனங்களுடைய குற்றத்தை மன்னிங்க, அரசு அதிகாரிகள் செய்கிற குற்றத்தை மன்னிங்க, மந்திரிகள் செய்கிற குற்றத்தை மன்னிங்க. அப்போ நாட்டில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் செய்கிற குற்றத்தை மன்னித்து எங்கள் தேசம் இன்னும் பாதுகாப்பாக இருக்க, அண்டை நாட்டோடு இருக்க நட்பு நல்ல முறையில் இருக்க, அதனால் நிறைய தொந்தரவு வராதபடி, யுத்தங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் நாட்டில் என்னென்ன தேவையோ அதுக்கு இயக்க செழிப்பு பெருகு பண்ணுங்க. அது மட்டும் மக்கள் நல்ல புசித்து குடித்து அமைதியாக இருக்க, சமாதானம் இருக்கிறதுக்கு தான் கிருபை ஜெபிக்கிறோம். மத்திய மாநில அரசுகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மக்கள் நலனுக்காகவே மத்திய அரசு சரி, ஒவ்வொரு மாநில அரசு செயல்பட கிருபை ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டு அரசுக்காக ஜெபிக்கிறோம். இந்த அரசு இன்னும் நல்லா செயல்படட்டும் கர்த்தாவே. அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் வரப்போகிற எலெக்ஷன்லையும் தெய்வ சுத்தத்தின்படி கர்த்தாவை தேர்ந்தெடுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இப்பொழுது தேசத்தை இப்படி எங்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற விசேஷ செய்திக்காக ஜெபிக்கிறோம். செய்தி கொடுக்குற தாசனை வல்லமை பயன்படுத்துங்க. அதை போன்று கர்த்தாவே அதற்கான உதவி செய்கிற தாசனை வல்லமை பயன்படுத்துங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே, ஆமென்.